ஹலோ guys, வெல்கம் டு த வீடியோ. நான் தான் உங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஓவர் சமண்டு ஓவர் பவர்ட் அண்ட் ஓவர் இட் அப்படின்ற மான்மாவோட எபிசோட் 5 ரிவ்யூ தான் guys பார்க்க போறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா guys, இந்த ஒரு சாப்டர்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட பவர்ஸை தான் நிறைய பவர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் வந்து மெயினான முக்கியமான பவர்ஸை மட்டும் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன் guys. அடுத்து வந்து ஃபியூச்சர்ல வர எபிசோட்ஸ்ல அவன் யூஸ் பண்ணும்போது ஒரு சில நார்மலான பவர்ஸை சொல்றேன் guys. அந்த ஒரு பேசிக்கான நார்மலான பவர்ஸை நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன் இல்லை guys. அதனால உங்களுக்கு ஸ்டோரி புரியாம போறதோ மாற்றத்தை இது பண்றதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை guys. அது வந்து சாதாரண பவர்ஸ். அது வந்து நான் வந்து ஹீரோ சண்டை போடுவேன் பார்த்தீங்களா, அப்போ சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் கைஸ். ஓகே கைஸ், பலவுடன் பேசாமல் வாங்க நம்ம டேரெக்டாக கதைக்குள்ள போகலாம். இந்த ஒரு எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ மனசில் நினச்சிட்டு இருக்காங்க, அந்த ஒரு மல்டிபிள் சமனிங் மூலமாக நான் நிறையவே மல்டிபிள் பவர்ஸை அட்டைன் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா கைஸ், நம்ம ஹீரோ அவனோட டிடெக்டன் ஸ்கில்லை பற்றி தான் கைஸ் சொல்கிறேன். என்னோட டிடெக்டன் ஸ்கில்லை பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ள லிவிங் கிரியேச்சர்ஸை டிடெக்ட் பண்ணுது ஃபர்ஸ்ட் லெவலில் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து என்னோட ஸ்கில் எந்த ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்தும் என்னால் மானாவை பயன்படுத்தி ஒரு வெப்பன்ஸை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஒரு ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா அழிஞ்சிட்டு நான் மனசுக்குள்ள நினைக்கக்கூடிய ஒரு பொருளா மாறுது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு சின்ன நைஃப் கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றான். இல்லை இது மட்டும் இல்லையே, மேஜிக்ஸை பயன்படுத்தக்கூடிய ஸ்கில்ஸ் மட்டும் இல்லை, பிசிக்கலாகவும் என்கிட்ட ஸ்கில்ஸ் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா என்னோட ரைட் சைடில் இருக்க டீமன் ஐ ஆஃப் விஷன்ஸ் போல அப்படின்னு சொல்றான். அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ், இந்த டீமன் ஐ ஆஃப் விஷன்ஸ் இருக்குல்ல கைஸ், அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பவர்ஸ் இருக்கு. அதை வந்து ஒன்னொன்னா நான் சொல்றேன் கைஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீமன் ஐ ஆஃப் விஷுவல் அப்படின்னு ஒன்று இருக்கு கைஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டி பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சைட், மைக்ரோ சைட், இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபையர் த்ரூ சைட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே விஷன்ஸ் இருக்கு கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமேஜ் ரீப்ளேஸ் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் கடைசியாக அவுட்டோர் விஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஏன் ஒன்னொன்னா சொன்னேன் அப்படியே கண்டினியூட்டியாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னால் மனப்பாடம் பண்ண முடியல கைஸ். அதனால தான் அப்படியே ஒவ்வொரு தடவை வாசிக்க, அப்புறம் வந்து சொல்ல ஒவ்வொரு தடவை வாசிக்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேங்க. அதனால தான் கைஸ் அப்படி சொல்லியிருந்தேன். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா குரல் இன்னியும் அப்படி தான் கைஸ் இருக்கும். இன்னும் எனக்கு கோல்டு சரியாகலை. அதனால அந்த சவுண்டை மட்டும் கொஞ்சம் ஒரு 2-3 டேஸுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ், நம்ம ஹீரோ வந்து டீமன் ஐ ஆஃப் விஷன்ஸ் இருக்குல்ல கைஸ், அதோட பவர்ஸில் அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சொல்கிறாங்க. ஹே, இதெல்லாம் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஸ்கில்ஸு, நான் எனக்கு இப்படிப்பட்ட ஸ்கில்ஸ் கிடைச்சதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட லெஃப்ட் சைடில் எல்லோ கலரில் இருக்க மேஜிக் டீமனைஸு, இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாட்டிக்கு பவர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா கைஸ், நம்ம ஹீரோ வந்து டீமன் ஆஃப் மேஜிக் சர்க்கிளோட விண்டோஸ் ஓப்பன் பண்ணுறாங்க கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்கில் தான் கைஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு முன்னாடி யாராவது மேஜிக் சர்க்கிள் பயன்படுத்தினாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு மேஜிக்கை நம்ம தலைவனால் பயன்படுத்த முடியும் கைஸ். அப்படியே காப்பி பண்ணிக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அல்டிமேட்டான ஸ்கில் தான் கைஸ். நம்ம தலைவன் வேறு ஆல்ரெடி ஸ்கில் தீஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கில் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்கிட்ட இருந்து ஆட்டையை போடுறது, கிட்டத்தட்ட இது ஒரு அந்த மாதிரி ஸ்கில் தான் கைஸ். என்னன்னா இது வந்து மேஜிக் ஆட்டையை போட்டுக்கிறேன், தலைவனுக்கு மட்டும் அல்டிமேட்டான பவர்லாம் கிடைக்குது கைஸ். அப்போ பார்த்தீங்கன்னா கைஸ், நம்ம ஹீரோ வந்து இந்த ஒரு ஸ்கில்லை பார்த்துட்டு சொல்றேன், ஏ இதுல எந்த ஒரு அர்த்தமுமே இல்லடா, இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க வேணாலும் பயன்படுத்தினா இந்த உலகத்திலோட மேஜிக்ஸை நான் கத்துக்கிட்டா மட்டும்தான் இதை பயன்படுத்த முடியும், இல்லைன்னா நான் பயன்படுத்த முடியாதுல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் இதை அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இதை படித்தவொடனே எனக்கு ஒன்று தோணுச்சு, என்னையா இவ்வளோ ஓப்பியான ஸ்கில்லை வச்சுட்டு நான் இப்படி சொல்கிறதில்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ், மறுபடியும் நம்ம ஹீரோ தான் கைஸ் சொல்கிறேன், சரி விடு, அடுத்து என்கிட்ட என்ன ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் விண்டோ ஓப்பன் பண்ணுறாங்க கைஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டீமன் ஐ ஆஃப் சைட், அப்புறம் பார்த்தீங்கன்னா டீமன் ஐ ஆஃப் மேஜிக் சர்க்கிள், அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் மேஜிக் சர்க்கிள், அப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் வெப்பன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சன்கார்ட் ஸ்கான், அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பிளட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் தீஃபு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் அத்தாதடி, கடைசியாக பார்த்தீங்கன்னா டிடெக்ஷன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட்ட இருக்கிற ஸ்கில்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ், நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல கைஸ், முக்கியமான பவர்ஸை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கிற எல்லா பவரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன் கைஸ். நான் முக்கியமான பவர் அப்புறம் சாதாரண பவர்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன் கைஸ். அப்போ பார்த்தீங்கன்னா கைஸ், நம்ம ஹீரோ சொல்கிறான், இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு வெறித்தனமான சிரிப்போட, ஹோ இதெல்லாம் பார்க்கும் போது தான் எனக்கு தெரியுது இன்னும் எனக்கே என்னன்னு தெரியாத ஸ்கில்ஸ் எல்லாம் நிறையா இருக்கோ அப்படின்றான். அப்போ பார்த்தீங்கன்னா கைஸ், நம்ம ஹீரோ சொல்கிறான், என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த ட்ரெயின் பிளட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ரொம்பவே டேரெக்டாகவும் ஈஸியாகவும் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ், மறுபடியும் நம்ம ஹீரோ தான் கைஸ் சொல்கிறேன், இதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃபிகல்ட்டாக சொல்லியிருப்பாங்க, நான் சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாட்டிக்கு சொல்கிறேன் கைஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்கான் பார்த்தீங்களா, ஹீரோ வந்து யாரையாவது கடிச்சிட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்க, கடிச்சு அவங்களோட ரத்தத்தை உறிஞ்சிட்டா அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேம்பயராக மாறிடுவாங்க. அப்படி கடிச்சிட்டு மாறும்போது அவங்க வந்து வேர்ஜினாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவனோட ரத்தத்தை கொடுத்தான்னு வச்சுக்க, அவனோட வேம்பயர் பிளட்டை கொடுக்குறனால அவங்கள வந்து நம்ம ஹீரோ கண்ட்ரோல் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தலையை சுற்றி மூக்கை தொட்டிருப்பாங்க. நான் கொஞ்சம் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட பிளட்டை நீங்கள்
இருக்கவே இல்லை அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாம்பி மாட்டி சுத்திட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ சொல்றாங்க, என்ன சொல்றான் அப்படின்னா, ஓ அப்பனா என்னோட ரத்தத்தை கொடுத்து நான் உங்களை கண்ட்ரோல் பண்ணலாமா, இது நல்லா இருக்கே அப்படின்றான். அப்ப பார்த்தீங்கன்னா guys நம்ம ஹீரோ சொல்றான், "ஓ, இன்னும் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்றான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கறான். அப்படி பார்க்கும்போது என்ன போட்டிருக்கு அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ஜாம்பியை கடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கடிச்சு அந்த ரத்தத்தை ஃபுல்லா உறிஞ்சிட்டீங்க, அவனோட உடம்புல இருக்க மொத்த ரத்தத்தை உறிஞ்சிட்டீங்க அப்படின்னா அவனோட மெமரிஸ் அவன்கிட்ட ஏதாவது பவர்ஸ் இருந்துச்சு வச்சுங்க, ஒரு மேஜிக் பவர்ஸ் ஸ்பெல்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்தா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு போட்டிருக்கு கைஸ் அந்த விண்டோஸ்ல. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம தலைவனுக்கு எல்லாமே காப்பி பண்ற பவராகவே வருது பாத்தீங்களா. ஸ்கில் தீஃப் இப்போ காப்பி பண்றது, அந்த எல்லோ கலர் ஐ இருக்கு பாத்தீங்களா, மேஜிக் சர்க்கிள், அது பார்த்தீங்கன்னா காப்பி பண்றது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரத்தத்தை ஃபுல்லா உறிஞ்சிட்டேன்னா அதுவும் காப்பி பண்றது, எல்லாமே காப்பி பண்ற ஸ்கில்லாவே வருது. இது ஏதாவது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், நானும் உங்களோட தான் பாக்குறேன், எனக்கும் தெரியல. அவ பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம ஹீரோ சொல்றா, இதெல்லாம் படிச்சுட்டு, இதெல்லாம் படிக்கும் போது தான் எனக்கே தெரியுது, என்ன பார்க்கும்போது எனக்கே ஒரு மான்ஸ்டர் மாட்டி இருக்குடா அப்படின்றான். அது மட்டும் இல்ல, நான் மற்றவங்கள கடிச்சு என்னோட சவண்டா மாத்தினதுக்கு அப்புறம் அவங்களோட ரத்தத்தை பூரா குடிச்சிட்டேன்னா அவங்களோட ஸ்கில்ஸும் அவங்களோட பவர்ஸும் எனக்கு வந்துருமா, இது ரொம்பவே எக்ஸலண்டா இருக்கு அப்படின்றான். ஆனா என்ன, நான் என்னதே இவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாலும் இதெல்லாம் என்னால நைட்டு தான் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மனிதனா இருந்து இவ்வளவு சக்திசாலியா இருக்குது நல்லாதாயா இருக்கு அப்படின்னு சொல்றான். ஆனா ஃபர்ஸ்ட் நான் இந்த ஒரு வேர்ல்டுக்கும் என்னோட பாடி கண்டிஷனுக்கும் ஃபர்ஸ்ட் நான் அடாப்ட் ஆகணும் அப்படின்னு சொல்றான். அப்புறம் பாத்தீங்கன்னா கைஸ் மறுநாள் ஆயிடுச்சு. மறுநாள் ஆனதுக்கப்புறம் ஒரு சவுண்ட் கைஸ், ஃபர்ஸ்ட் உங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள், நான் எஜியானா, அப்புறம் பாத்தீங்கன்னா நான் கிங்டம் ஆஃப் ரைசிங் சன்ஸோட நைட் கமாண்டர் அப்படின்னு சொல்றா. அப்புறம் அது மட்டும் கிடையாது, நான் தான் உங்களோட பிசிக்கல் காம்பேக் இன்ஸ்ட்ரக்டரு அப்படின்னு சொல்றான். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மனசுல நினைக்கிறாங்க, என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, என்னது ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுல நைட் கமாண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியத்தோட மனசுல நினைக்கிறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மனசுல நினைக்கிறாங்க, என்ன நினைக்கிறான்னா, என்னதான் இருந்தாலும் இது ஒரு அனதர் வேர்ல்டு தானே, அனதர் வேர்ல்டுல எதா இருந்தாலும் பாசிபிளா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றான். அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம ஹீரோ சொல்றான், இவ உண்மையாவே நல்லவதானா, இல்லைன்னா இவளை தேர்ந்தெடுத்ததுக்கு ஏதாவது காரணம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம நைட் கமாண்டர் எஜியானா இருக்காள், அவளை வந்து பார்த்தீங்கன்னா நைட் கமாண்டர் அப்படின்னே வச்சுக்கிறோம். நம்ம நைட் கமாண்டர் சொல்றா, கைஸ் உங்களை 2 பேர்த்து தான், டமாக்கி அயோயே, நீங்க வந்து மேஜிக்கை பயன்படுத்தக்கூடிய ஆட்கள் தான், ஆனா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸை கத்துக்கிற கூடாதுன்னு எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது, நீங்க வந்து பேசிக்ஸை கத்துக்கங்க, உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உடனே நம்ம 2 பேரும் சொல்றோம், எஸ் மேம் எங்களுக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு டமாயும் அயோய் மட்டும் சொல்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நைட் கமாண்டர் சொல்றா, என்ன சொல்றா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலா ஸ்டார்டிங்ல வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எடுப்போம் அப்படின்றா. பட் ஆனா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பல பேத்துக்கு தேவைப்படாது போல, நீங்க ஆல்ரெடி ஒரு சில பேர் பவர்ஃபுல்லா தான் இருக்கீங்க அப்படின்றா. அவ பார்த்தீங்கன்னா அவ சொன்னதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ மனசுல நினைக்கிறாங்க, ஓ அப்பனா பவர்ஃபுல்லா இருக்குது அவங்க, வீக்கா இருக்குது நானா அப்படின்றான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நைட் கமாண்டர் இருக்கா பார்த்தீங்களா, எல்லாரோட ஸ்டேட்டஸும் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன பவர் இருக்கு, எவ்வளோ பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓ ரியோடோ சென்சுக்கி, உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் பிரேக்கர் இருக்கா, உனக்கு 17 வயசா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் பவர்ஸ்லாம் பார்க்குறா எவ்வளோ லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமாக்கி செக் பண்ணி பார்க்குறா, தமாக்கி கராசுவா, உனக்கு 17 வயசு, உனக்கு மானா இன்ஃபினிட்டி பவர் இருக்கா, ஓ உன்னோட ஸ்டேட்டஸ்லாம் ரொம்பவே நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பவர்ஸை பார்த்துட்டு சொல்றா. அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் கடைசியா நம்ம அயோய் வரா கைஸ், அயோசகாய் உனக்கு 16 வயசு, நீ பேரியர் ஜென்ரேட் பண்ணுவியா, ஹோ உன்னோட ஸ்டேட்டஸும் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்றா. அப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறான், அவளோட ஸ்டேட்டஸை பார்த்துட்டாளா, அவளுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் அவங்க எல்லாம் உண்மையாவே ஒரு சூப்பர் ஹீரோஸ் அப்படின்ட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம நைட் கமாண்டர் சொல்ல, ரியோடோ தமாக்கி அயாய் அடிப்படையை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க 3 பேரும் உங்களோட நிபுணத்துவத்தை நீங்க தேர்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்புறம் பார்த்தீங்கன்னா நோரி நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ரொம்பவே தீவிரமா உடற்பயிற்சியை ஈடுபட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவனை புஷ்அப்ஸ் எடுக்க விட்டுட்டா. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நைட் கமாண்டர் சொல்ல, நீங்க பார்த்தீங்கன்னா எங்களோட ராணுவ தரநிலையை பூர்த்தி செய்யற வரைக்கும் நீங்க உடற்பயிற்சி பண்ண போறீங்க அப்படின்னு சொல்றா. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மோரி இதெல்லாம் கேட்டுட்டு எஸ் மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வாய்க்கிலே விளம்புறாங்க, எனக்கு காலைல தாண்டா நைட்டு, நைட்டு தாண்டா காலையில, ஏன்னா நான் ஒரு வேம்பயர்ரா, எனக்கு இப்போ தூக்கமா வருது, என்னால் சுத்தமாக முடியலை, அது மட்டும் இல்லாமல் இந்த சூரிய ஒளினால எனக்கு தலை தாண்டா வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு தலைமை ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா அவன் சொல்றாங்க, நீ முழுசா சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் நான் பக்கத்துல இருப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நான் எப்படியாவது இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போம்டா, அதுக்கு ஏதாவது வழி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சவுண்டு, ஹே வாழ்த்துக்கள் காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, யாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம
நம்ம பைத்தியக்கார பிரின்சஸ். அவளை பார்த்துட்டு நம்ம ஹீரோ சொல்றான், அட்டிங்கொய்யால டே இவ எரிச்சல் ஊட்டக்கூடிய பிரின்சஸ் ஆத்துரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கைஸ். உண்மையாவே அந்த இடத்துல எரிச்சல் ஊட்டக்கூடிய பிரின்சஸ் அப்படின்னு தான் சொல்லியிருப்பான். அப்ப பாத்தீங்கன்னா கைஸ் நம்ம ஹீரோ வந்து சொல்றான், நம்ம பைத்தியக்கார பிரின்சஸ் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பொண்ணு வந்திருப்பா கைஸ். அந்த பொண்ணை பார்த்து சொல்றான், ஆமா யார் இந்த பொண்ணு புதுசா இருக்காளே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். இவளுக்கு ஒரு மெய்டு இருக்கிறத பார்த்தா இவனும் ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு தானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவ அழகா இருக்கா, ஆனா பார்த்தீங்கன்னா இவளுக்குள்ள ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கு, என்னன்னு தெரியல. இவ சிரிக்கக்கூடிய அந்த சிரிப்பு போலியான சிரிப்பு அப்படின்னு சொல்றான். அப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம நைட் கமாண்டர் சொல்ல, செகண்ட் பிரின்சஸ் நீங்க இங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை, நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்றா. இதை கேட்டு நம்ம ஹீரோ சொல்ற, ஹோ இவ ஒரு பிரின்சஸா அப்படின்ட்டு இருக்கா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பிரின்சஸ் சொல்றா, நைட் கமாண்டர் பதட்டப்படாதீங்க, நார்மலா இருங்க எப்பயும் போல. நான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஹீரோஸுக்கு ட்ரைனிங் கொடுக்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதை எப்படி ட்ரைனிங் கொடுக்குறீங்க அப்படின்னு பாக்குறதுக்காண்டி தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றா. அப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம பைத்தியக்கார பிரின்சஸ் சொல்றா, உங்கள் பயணத்தின் முதல் படியை காண்றதுக்காண்டி என்னோட விலைமதிப்பற்ற நேரத்தை நான் உங்களுக்காண்டி ஒதுக்கி இருக்கேன் அப்படின்னு சொல்றா. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாரும் எனக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்றா நம்ம பைத்தியக்கார பிரின்சஸ். இதை கேட்டுட்டு என் தலைவர் சொல்றாங்க, என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைத்தியக்காரி வந்தப்பே எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஏதாவது பைத்தியக்காரத்தனமா சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றான். அப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம ஹீரோ பக்கத்துல நம்ம செகண்ட் பிரின்சஸ் வந்துட்டு சொல்றான், உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் இன்னொரு தாக்கப்பூச்சி அப்படின்னு சொல்றா. அப்புறம் வந்து இன்னொன்னு சொல்றான், நான் வந்து பார்த்தீங்கன்னா கிங்டம் ஆஃப் ரைசிங் சன்ஸோட செகண்ட் பிரின்சஸ் அப்படின்றா. உங்களுக்கு என்னை செகண்ட் பிரின்சஸ் அப்படின்னு கூப்பிட கஷ்டமா இருந்தா டே டைம் டியூட்டர் அப்படின்னு கூப்பிடலாம் அப்படின்றா. அப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம ஹீரோ சொல்றான், நான் இப்போ பார்த்தீங்கன்னா கிங்டம் ஆஃப் ரைசிங் சன்ஸோட பேலஸ் சாம்பருக்குள்ள இருக்கோம் அப்படின்றான். அப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம செகண்ட் பிரின்சஸ் சொல்கிறேன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நைட் கமாண்டரோட கிளாஸ் அட்டன் பண்ணுவீங்க, மத்தியானம் பார்த்தீங்கன்னா என்னோட கிளாஸ் அட்டன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறா. நம்ம செகண்ட் பிரின்சஸ் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம தலைவன் மனசில் நினைக்கிறாங்க, எனக்கு இந்த ஃபீலிங் ரொம்பவே ஆக்வர்டாக ஃபீல் ஆகுதுடா அப்படின்ட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, இதெல்லாம் பார்க்கும்போது நான் தான் அந்த பிளாக் ஷீப் அப்படின்னு தோணுதுடா. அப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற 3 பேர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரின்சஸ்ட ட்ரைனிங் எடுக்கிறாங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா தனி ரூம்ல அப்படின்றான். அந்த ஒரு 3 பேர்ல நான் ஏன் இல்லை தெரியுமா உங்களுக்கு? அவன் என்ன சொன்னா தெரியுமா, ஹீரோ இல்லாத ஒரு ஆளை ட்ரைனிங் கொடுத்து வீணாக்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா, அது இல்லாமல் உங்களோட இடத்த உங்களுக்கு தெரிஞ்சு இருந்துக்கங்க அப்படின்னு சொன்னான். அதனால ஒரு நாள் நான் யாருன்னு சொல்லி காட்டி அவளை வருத்தப்பட வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் சொல்றோம். அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாப்டருக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் நான் இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே கேட்கணும்னு இருந்தேன், அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலாம் புரியுதா கைஸ்? அதாவது நான் தெளிவாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, உங்களுக்கு புரியலைன்னா சொல்லுங்க கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் இன்னும் அந்த கோல்டு சரியாகிறதுனால வாய்ஸு கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், அதை மட்டும் ஒரு 2-3 டேஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்த்துருப்பீங்களா கைஸ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா என் வாய்ஸ் ஓகேவா கைஸ்? அதை வந்து கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்னா ஏதாவது சொன்னீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவேன், வாய்ஸ் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது நிறைய ஆப்ஸ் இருக்குது, இது இருக்குது, கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா புரிகிற மாட்டிக்கு பேசுறதுக்கு இது பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன் கைஸ். எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் கைஸ், கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ், அடுத்தடுத்த வீடியோவில் நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த ஒரு சாப்டரை பார்த்ததுக்கப்புறம் அடுத்து இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு கெஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதுதான் நடந்துச்சுன்னா நான் ஆல்ரெடி கெஸ் பண்ணேன் ப்ரோ அப்படின்னு சொல்கிறேன் கைஸ். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லலை, சொன்னால் உங்களுக்கு ஸ்பாய்லர் ஆயிருமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனால் நீங்கள் நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க இப்படி தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. அது என்ன நான் சொல்லலை, பட் நான் அப்படி தான் நடந்துச்சு அப்படின்னா இதுதான் ப்ரோ நினச்சேன் அப்படின்ட்டு. அப்படி நடக்கலை அப்படின்னா நான் இல்லை ப்ரோ நான் வேற மாதிரி நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்கிறேன் ப்ரோ. இப்போதைக்கு நானும் ஸ்பாய்லர் பண்ணல, நீங்களும் தெரிஞ்சு கெஸ் பண்ண யாரும் ஸ்பாய்லர் பண்ணிடாதீங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு. நாளைக்கு உங்களை வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே பாய், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ்.